என்ன நீங்க இருக்கிய வாங்க போவோம். யாருங்கத்த போவோம்? யாருங்கத்த நேரம் காய்ச்சல வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மர்மண்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? வேண்டாமா? அப்பளே பெருப்பமா ரெண்டு பேரும் அப்பளே நம்ம பேர்க்கலாம்ல. அத்தை மர்மமே பைக்க ஓட்ட, மாமியார் பின்னால இருக்க, மாமனார் டாட்டா போட. நடக்கலையா? ஆமா. அந்த காலத்துல ஒரு மர்மம் விருந்துக்கு வராருன்னு சொன்னா மாமியார் மருமக நேருக்கு நேர்னு பேச மாட்டாங்க. மர்மம் அங்க இருந்து வராருன்னா மாமியார் இப்படி நிக்கும். ஆமா. இப்ப மாமியார் மர்மம் நின்னுதாவோ? வாங்க ஐயா. ஐயா வாங்க. வாங்க. இவ்வளவுதான் சத்தம் கேட்கும். ஆமா. இப்ப மாமியார் மருமகளும் மர்மோன்னு நின்று மேடையில நின்று ஆடுதாங்க. ஆடுதானே செய்வாங்க. கல்யாண வீட்டுல பெண்ணு மாப்பிள்ளையும் ஆடுது பாத்துருக்கோம். மாப்பிள்ளையும் கொழுந்தி ஆடுது, அது கூட பிரச்சனை இல்ல. இல்ல. மைனி ஆடுது, அதுவும் பிரச்சனை இல்ல. இல்ல. மாமியாளும் கடந்து ஆடுதான். மாமியாலும் மர்மனும் ஆடுதாவோ? உலகம் எங்க போயிட்டு இருக்கு. மாமனார் பக்கத்துல இருந்து கை தட்டி என் பொண்டாட்டி எப்படி ஆடுதா பாரு. ஆடுதாள விளங்கமா குடும்பம் எங்க விளங்க போகுது. அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே சரி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆதிபரா சக்தியானவ கேட்கிறா. என்ன கேட்க? ஆண்டவா பரம்பொருளே, என்ன எண்ணி 8 நாளைக்குள்ள சரி எனக்கு மன்னன் இல்லாத மடிக்குழந்தை நீங்கள் தர வேண்டும். என்ன பார்வதி பேச? 8 நாளைக்குள்ள பிள்ளை எப்படி கிடைக்கும்? வேணும் எனக்கு. 8 மாசத்துல பிள்ளை பிறந்தாலே ஆவாது. சரி 8 நாளைக்குள்ள எப்படி குழந்தை கிடைக்கும்? எனக்கு புருஷன் இல்லாத புத்திரனை நீங்க தந்தே ஆகணும். இது நடக்கக்கூடிய விஷயமா? தரணும். நீர் நினைச்சா முடியும். கணவன் இல்லாத கை குழந்தை, புருஷன் இல்லாத புத்திரன் இந்த உலகத்துல நான் யாருக்கும் கொடுத்திருக்கானா? நினைச்சா முடியுமாமியா? அப்படி என்று சொல்லி சரி ஆண்டவன் சிவபெருமான் ஆதிபரா சக்தி இடத்திலே அடியே பார்வதி, என்ன உனக்கெல்லாம் பிள்ளை செல்வத்தை தர முடியாது அப்படி என்று சொல்லி பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது ஆதிவெள்ளி கைலாசத்திலே பூமாதேவியானவள் வந்தாள். ஆண்டவா பரம்பொருளை, அதாவது உயிர் சுமை அதிகமாயி போச்சு. உயிர் சுமை பெருத்து போச்சு. உலகத்துல மக்கள் தொகை அதிகமாயிட்டு. ஆமா. 2020 கொரோனா. சரி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். 2020 கொரோனா. ஆமா. 2020 கொரோனாவில் எல்லாத்துக்கும் லீவ் விட்டாங்க. பூரா லீவ் தானே. 2021 கணக்கெடுத்து பார்க்கும்போது 50 லட்சம் மக்கள் தொகை அதிகமாயிட்டு. அப்ப அந்த லீவ்ல பூரா அதான் பாத்துக்காங்களோ? உண்மையதான் சொல்லுது, பொய் சொல்லல. உண்மை அதாம்னே. லீவ் தானே, ஒரு வருஷம் லீவுல. அப்படி இந்த நல்ல வேளையிலே சரி அரியபுரத்தை தேவியானவள் ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே சொல்கிறார். என்னமா சொல்கிறார்? ஆண்டவா பரம்பொருளை, என்ன எனக்கு உயிர் சுமை அதிகமாக இருக்கிறது. பூமி சுமை அதிகமாகி விட்டது. பூமி சுமையை நீங்க குறைச்சு தரணும். சரி. அதாவது அந்த காலத்துல எல்லாம் என்ன 100 வயசு 200 வயசு 300 வயசு 400 வயசு வரைக்கும் வாழுவாங்களாம். அதாவது ஆள் அப்படியே குறிக்கிட்டு போய் அப்படி இப்படி ஆயிருவாங்களாம். சாவே கிடையாதா? சாவே முண்டாங்களாம். அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. சரி. அப்போ ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார், என்னம்மா? அம்மா பூமாதேவி, என்ன நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன் பூமி சுமைய சரி நான் குறைச்சு தரேன் அம்மா. உன் பாரத்தை நான் குறைச்சு தரேன் அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் சரி தன் வள்ளுவரை தான் அழைத்து, தெய்வத்திரு வள்ளுவனை வரவழைத்து, ஐயா வள்ளுவரை, என்னையா நீங்க பூலோகத்திற்கு சென்று பரயோசையானது அடிக்க வேண்டும். எப்படி அடிக்க வேண்டும்? எப்படி பரயோசை அடிக்க வேண்டும் தெரியுமா? எப்படி? பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனி இருக்க, கனியிலே கனிந்த கனி மட்டும் பலர்ந்து உழுகமற்ற என்று சரி பரயோசையை நீங்கள் அடிக்க வேண்டும். அடிக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் சரி திரு வள்ளுவரை அரவணைத்து சொன்னார். ஆமா. அப்படி வள்ளுவரோ சரி ஆண்டவன் சிவபெருமானின் வார்த்தையை கேட்டு ஆமதை பூலோகம் நன்னதிலே எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? ஆதிவெள்ளி கையிலே விட்டு வள்ளுவர் மாறோ வெள்ளி கையிலே வீட்டு வள்ளுவரு மாமுனியும் வாராரு வெள்ள நல்ல யானையே திரு நல்ல வள்ளுவேரும் பரயோசை அடிக்க வேணும் என்று சொல்லி வள்ளுவேரும் அந்த பூலோகம் தன்னதீல பூலோகம் தன்னதீல எப்ப சிறப்புடனே வாரா வராரு. மேளக்கலைஞர்கள் பித்தடி மாடசுவாமி ஆலய பூஜை நடைபெற இருக்கின்ற காரணத்தால்
மேளக்கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வரும்படி விழா கமிட்டியார் ஆகையால் மேளக்கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வரவும். வாருங்கள் வாருங்கள் ஐயா. அண்ணா சொன்ன உடனே நாதஸ்வரத்தை தூக்கிட்டு வந்துட்டாவுல அண்ணாவி. ஓட்டம் ஓடியாண்டாவல. இன்னும் ஓட்ட ஓடியாராரு பாருங்க. சரி. அப்படி வள்ளுவர் மாமுனிவரோ உலோகம் தன்னதிலே வந்து பரையோசை அடிக்க வருகிறார். சரி. அப்படி பரையோசை அடிக்க வரும் பொழுது நாரதர் மாமுனிவர் அவர் பார்த்தார். என்னம்மா? அதாவது என்ன? நாரதர் இருக்க இடமே ஒரு வாரிதான் இருக்கும். நாரதர் இருக்கக்கூடிய இடமே சிக்கலாயிரும். அப்ப நாரதர் மாமுனிவரோ என்ன சின்ன சிறு பசங்களை எல்லாம் அழைத்து, ஐயா பசங்களே, என்ன என்ன அண்ணா ஒரு வெள்ளை யானையில ஒருத்தர் இருக்காரு பத்தியலா, என்ன செய்யணும் நாங்க? அவர் வந்து ஒரு லூசு மெண்டலு. சரி. அதனால அவரை கல்ல கொண்டு நீங்க எரியணும். எரிதான் கல்ல கொண்டு எரிதான். சின்ன பிள்ளைங்க சொன்னா அப்படியே செய்ய முடியல. சொன்னதை அப்படி செய்ய பண்ணா பையன் இருக்காருல்ல, அந்த பாட்டுல கொண்டு என் மேல எரிய சொன்னா அவர் உடனே எரிவாரு. தம்பி ஒரே போட போடுவோம். ஆமா ஒரே போட போட்டுற போறான். போடுவான் மண்டையில போடுவான். அவனே எரி பாப்பன் தம்பி. அம்மாட்ட என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா அப்படிதானே? பானிபூரி கேட்கான். இல்லையோ? பானிபூரி கேட்கான். உங்க அக்கா அம்மா என்ன அப்பலேதிக்கு எரிஞ்சிருப்பான். அவன் சொல்லே வேண்டாம், தூக்கி எறிஞ்சிருவான். சரி. அப்போ அந்த நாரதர் மாமுனிவர் பார்த்தார். ஆமா. சின்ன சிறு பையங்களை எல்லாம் கல்லை கொண்டு எரிய சொல்லும் பொழுது, சரி, கல்லை கொண்டு எரியும் பொழுது என்ன ஆச்சு? இந்த வள்ளுவர் மாமுனிவரோ ஆமா பரையோசையை மாற்றி அடித்தார். மாற்றி அடித்தார். எப்படி அடித்தார் தெரியுமா? எப்படி அடிச்சாரு? பூ உதிர, பூ உதிர, பிஞ்சு உதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, கனி உதிர, சரி, பழுத்த பலிர்கள் மட்டும் உதிர வேண்டாம் என்று பரையோசை அடித்தார். சரி. அப்படி பரையோசைன்னு சொன்னா, ஆமா, பூ பிஞ்சினா பெரும் பூ, பூவன் பிஞ்சு அல்ல. இல்ல இல்ல. அதாவது என்னதாயி? 40 நாள் கர்ப்பம் தான் பூவு. ஓ, 40 நாள் கர்ப்பம், தாய்க்கு கர்ப்பத்துல இருந்து அழிந்ததுதான் பூவு. ஆமா. சரி. பிஞ்சுன்னு சொன்னா என்ன? பிறந்த குழந்தை. பிறந்த குழந்தை அழிஞ்சு போது பாருங்க, அதான் பிஞ்சு. காயின்னு சொன்னா, காயின்னு சொன்னா நடுத்தரவாதி. ஓ, சின்ன குழந்தை. கனின்னு சொன்னா, கனின்னு சொன்னா கொஞ்சம் பெரிய ஆளு. கொஞ்சம் பெரிய ஆளு உங்கள மாதிரி. சரி. பழுத்த பழம்னா ரொம்ப வயசாளி. ரொம்ப வயசாளி தாத்தா மாதிரி. சரி. தாத்தாக்கு வயசாயிடலாம். தாத்தா தானே. அப்படி பரையோசையை மாற்றி அடைத்ததனால பிணச்சுமை அதிகமாகி விட்டது. அப்படி பிணச்சுமை அதிகமாக இருக்கும் பொழுது பூமாதேவியானவள் ஆதிவெள்ளை கைலாசத்துக்கு வந்து ஆண்டவன் சிவபெருமானத்திலே சொல்கிறார். என்ன சொன்னா? ஆண்டவா பரம்பொருளை, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அதாவது என் பூமி பரத்தை தான் உங்களை நான் குறைச்சு தர சொன்னேன். ஆனா இப்போ பிணச்சுமை அதிகமாகி போச்சு. என் பிணச்சுமையை நீங்க குறைச்சு தரணும். கண்டிப்பா குறைங்க சாமி. அப்படி என்று சொல்லும் பொழுது பூமாதேவியிடம் மதியில ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவன் இடமதியில ஆண்டவன் தான் சிவபெருமான், பூமாதேவி இடமதியில அம்பிகையே பூமாதேவி யான கரையதியில ஓ பிணச்சுமைய குறைச்சுத்தான் சுருளையாக நான் பெறேன், ஓ சுடுகாட்ட காட்டுத்தான். அப்படி ஆண்டவன் சிவபெருமான் பூமாதேவி இடத்திலே சொன்னார். என்ன சொல்லுதாரு? பூமாதேவி, அம்மா நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், வருத்தப்படாதங்க. ஓ பிணச்சுமையே நான் குறைச்சு தரேன் அம்மா. உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கு, நல்ல காலம் பிறக்கு. சரி. மாயாண்டி சுடலையாக பிறந்து வையான கரையை நான் காத்து தரேம்மா. மாடசாமியாக நான் பிறந்து வருவேம்மா அப்படி என்று சொல்லி சரி ஆண்டவன் சிவபெருமான் பூமாதேவி இடத்திலே சொல்லும் பொழுது ஆதிபரா சக்தி எனவா அங்க இருந்து பார்த்தார். ஆண்டவன் பரமர்கிட்ட நம்ம என்ன கேட்டோம்? சிவபெருமான் நம்ம என்ன கேட்டோம்? இவருடைய படியளப்பை பரிசோதனை பாவமாத்தான் நம்ம ஒரு பிள்ளை செல்வத்தை கேட்டோம். ஆனா இந்த பகவான் நமக்கு பிள்ளை செல்வம் கொடுக்க மாட்டேனாரு. ஆனா இவர் சுடலையாக பிறந்து சுடுகாட்ட போய் காப்பாரா. கொஞ்ச நேரம் இருக்கு, 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஆதிவரா சக்தி அனவா மனதுக்குள்ளே நினைக்கிறார். அப்படி மனதுக்குள்ளே நினைத்துக் கொண்டு அப்படியே ஆண்டவன் சிவபெருமானத்துல கேட்கிறார். ஆண்டவா பரம்பொருளே, இந்த பூமாதேவிக்கு நீங்க பிள்ளை செல்வத்தை கொடுக்கன்னு சொல்லுதீங்க. எனக்கு பிள்ளை செல்வம் நீங்க தர மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க. எனக்கு கண்டிப்பா நீங்க பிள்ளை செல்வம் தந்தே ஆகணும். குழந்தை கண்டிப்பா வேணும்ங்க, தந்தா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமானத்திலே சொல்கிறார். ஆண்டவா பரம்பொருளே, அதாவது இத்தடி மாடசுவாமியா நீங்க பிறந்தேன்னு சொன்னா பேச்சியம்மா நான் பிறந்து வருவேன். பேச்சியாக பார்வதி நீ பிறப்ப. ஆமா, சரிதான், சந்தோஷம்.
மாயாண்டி சுடலையா நீங்க பிறந்தேன்னு சொன்னா என்ன மன பேச்சியா நான் பிறப்பேன், மனப்பேச்சு குடிப்பேச்சியாக நான் பிறந்து வருவேன் அப்படி என்று சொல்லி ஆதிபரா சக்தியானவர் சொல்லும் பொழுது ஆமா ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆதிபரா சக்தியானவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னமா சொல்ற? ஆண்டவனே நிடமதிலே போயிடமதிலே அம்பிகையா ஆண்டவனே பகவானே அமர்ந்திருக்கும் சங்கரே ஈஸ்வரனே இறையோனே இறையலக்கும் சங்கரே கொஞ்சம் அது விளையாடு ஒரு குலைந்த செல்வம் வேணும் ஐயோ முடியில் வைத்து விளையாடு செல்வம் வேணும் ஐயோ எந்தி மெல்ல எடுப்பதற்கு எதும் பிள்ளை வேணும் ஐயோ மண்ணெல்லா மடிக்குழந்தை மடிக்குழந்தை சுவாமி மடிக்குழந்தை வரையோனே தர வேண்டும் சுவாமி தர வேண்டும் ஆண்டவனே தர ஆண்டவனே பகவானே மன்னனில்லா மடிக்குழந்தை மறையோனே தரவியோ ஆளனில்லா ஆண் குழந்தை ஆண்டவனே தரவியோ புருஷனில்லா புத்திரே புருஷனில்லா புத்திரே பகவானே தரவியோ என்று சொல்லி பார்வதியா பகவானோட இடமாதிரியுடனே சொல்லுங்க ஆண்டவன் தான் சிவபெருமா அடியம்மா பார்வதியா என்னுடைய வார்த்தை கேளு பிள்ளை நாயகனும் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை இளையமாக வியால் முருகே உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை என்று சொல்லி சிவபெருமானையா ஆதிசக்தி இடமதில சுவாமி இடமதில அடியம்மா பார்வதியா என்னுடைய வார்த்தைக்கு மூத்த பிள்ளை நாயகனோ உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல இளையமாக வியால் முருகன் உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல மூன்றாவது குழந்தைய நமக்கு ஏதோ வியானும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமா ஆதிசக்தி இடமாதி மூன்றாவது ஆண் குழந்தை மையானோ போகமேடி மாண்டவேனோ திம்பானேடி சுடுகாடு போகமேடி சுடுகாடு போகமேடி சுட்ட வேணோ திம்பானேடி ஐயோ பரப்பேச்சி பரப்பேச்சி சுடுகாடு போகமேடி சுட்ட வேணாம் திம்பானேடி தில்லை வேணாம் போகமேடி சொத்த வேணாம் திம்பானேடி என்று சொல்லி ஈஸ்வரன் மூன்றாவது ஆண் குழந்தை நமக்கு எதுவும் வேணாமேடி என்று
சொல்லி ஆதிசக்தி ஆதிசக்தி அழகுடனே சொல்லுதானே அப்படி ஆண்டவன் சிவபெருமானத்திலே ஆதிபர சக்தியானவா கேட்கும் பொழுது ஆமா அடியே பார்வதி மூணாவது ஆண் குழந்தை நமக்கு வேணாமடி சொன்னா கேளு. மூணாவது ஆம்பளை பையன் பிறந்தாலே பெரிய கஷ்டத்தை கொடுப்பான். மூத்த பிள்ளை விநாயக பெருமான் இருந்தோம் பிரயோஜனம் இல்ல. உனக்கு இல்ல எனக்கு இல்ல கடைசியில எங்க போய் இருக்கான்? எங்க போய் இருக்கான்? ஒன்ன போல பெண்ணம் கேட்டு கோத்தாங்கரையில போய் இருக்கான். சரி சரி இலை மகந்த நம்ம கூட இருப்பான்னு நினைச்சோம்னா அவனும் போயிட்டான். அவனும் இல்ல. சரி அப்ப மூன்றாவது குழந்தை உனக்கு வேணும்னு சொன்னா ஆமா 8 நாள்ல எப்படி அடி உனக்கு தர முடியும்? தர முடியும். அப்படி உனக்கு பிள்ளை செல்வம் வேணும்னா சரி இந்த ஆண்டவனை நினைச்சு ஆமா வடக்கு கோட்டை வாசலிலே ஆயிரங்கால் மண்டபத்திலே 1000 மண்டபத்திலே 32ஆம் தூணதிலே தங்கத்துனுக்கு முன்னாலே சரி இந்த பகவானை நினைச்சு நீ தவம் இருந்தன்னு சொன்னா ஆண்டவனை நினைத்து நீ தவம் இருந்தாயானா அதாவது 300 மணி விளக்கு சரி முழுமுழுன்னு எரியும் 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 400 மணி விளக்கு அனல் விட்டு எரியும். சரி அப்படி அந்த சுடர் ஒளியிலே இருந்து ஆமா 3 நல்ல முத்துப்பறி உன் மடியிலே வந்து விழும் அம்மா. பார்வதி விழும் பார்வதி அப்படி அவனுக்கு விழுந்தும் பொழுது சரி நீ அள்ளி பிடிச்சு அணைத்து பிடிச்சன்னு சொன்னா என்ன ஆகும்? உனக்கு ஆண்டவன் சிவபெருமான் ஒரு ஆண் குழந்தை தருவேன் 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 அப்படி என்று சொல்லும் பொழுது சரி ஆண்டவன் சிவபெருமான் சொன்னபடி ஆமா ஆதிபரா சக்தியானவா ஆமாதாயி அந்த வடக்கு கோட்டை வாசலில சரி எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி வருகிறார்? அம்பிகைய பார்வதியா பார்வதியா